நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே புதிய ஆண்டிலே புதிய மாதத்தை கடந்து வரும்படியான ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, வருடத்தில் முதல் மாதத்தில் ஜனவரி மாதத்தில் 31 தேதியை கடந்து வருவதற்குரிய கிருபை. எத்தனையோ போராட்டங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, சரீரத்தில் வியாதிகள் வேதனைகள் இருந்தது. பிரியமானவர்களே, பிசாசுடைய கிரியைகள் இருந்தது. ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ போராட்டங்கள் தடைகள் இருந்தது. எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு கர்த்தர் போதுமான ஒரு கிருபையை கொடுத்து தேவன் நம்ம நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து வந்தீரே, நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை நடத்துனது. தேவனுடைய கிருபை தான் நம்மளை மீட்டு நடத்தி வந்தது. ஆகவே அந்த கிருபையை நாம் உணர்வோம். பிரியமானவர்களே, உணர்ந்து தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவோம். ஆண்டவரே, போன மாதம் முழுவதும் எங்களை காத்து நடத்தி வந்தீரே. இந்த 2வது மாதத்தில் முதல் தேதியில் அதிகால வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக கூடி அப்பா எங்களுடைய கண்களை அப்பா ஒத்தாசை வரும் பருவதமாகி உம்மிடத்தில் ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் என்று மனதார நாம் சொல்லுவோமா? வாயை தந்து அறிக்கையிடுவோமா? ஸ்தோத்திரகத்தாவே, ஸ்தோத்திரகத்தாவே, ஸ்தோத்திரகத்தாவே. கடந்த மாதம் முழுவதும் கத்தாவே நீர் எங்களுக்கு போதுமானவராகவே இருந்து ஆண்டவரே, இந்த 2வது மாதத்தில் அப்பா இந்த முதல் தேதியிலே அதிகால வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்முடைய பாடலை பாட ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த 2வது மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் மாதமாக மாற்றி ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்குரிய வல்லமை, இதற்குரிய அக்கினி, இதற்குரிய அபிஷேகம் ஒரு விஷயம் எங்களை நிரப்பட்டும், பிள்ளைகளை நிரப்பட்டும், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஆலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை நிரப்பட்டுகத்தாவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மை துதிக்கிறோம், 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 மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினாலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர் அப்பா. நீர் வாக்கு மாறாதவர். இயேசு நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னீரே. ஏசப்பா ஆண்டவரே, மாறாத தெய்வமே ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தை திறந்து ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோப், உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினோரும் ஆகிய உன்னை உருவாக்கினோரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்பதாகும். பிரியமானவர்களே, இந்த 2வது மாதத்தில் வாக்குத்தத்தத்துக்காக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2வது மாதத்தில் தேவன் சொல்லுகிறாரு, பயப்படாதப்பா. இந்த போன மாதம் கடந்து வந்த பாதையில் எத்தனையோ மேடு பள்ளங்களை நீ கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளை நீ கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ போராட்டங்களை கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ இக்கட்டு இன்னல்களை நீ கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த 2வது மாதம் எப்படி இருக்குமோ என்று நீ கலக்கத்தோடு ஒருவேளை காணப்படலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னை உருவாக்கினவர் சொல்லுகிறார், உன்னை சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று இங்கே உரிமை பாராட்டுகிறார். அப்பா, நீ என்னுடையவன்.
மகளே நீ என்னுடையவள், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், பயப்படாது, நான் உன்னை மீட்டு கொண்டேன்னு சொல்லுகிறான். தேவன் நம்மை மீட்டு கொண்டவர், நம்மளை மீட்டு கொண்டவர். பிரியமானவர்களே, அவர் ஒருபோதும் நம்மளை தள்ளாட விடவே மாட்டார். தீங்கு அணுகாமல் நம்மளை காக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானா, மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது பிரியமானவர்களே, தேவன் உங்களை என்னை மீட்டு கொண்டவர். எதிலிருந்து அவர் மீட்டு கொண்டார் என்று சொன்னால், உன் மீறுதல்களை மேகத்தை போல இருந்துச்சப்பா, உன் பாவங்கள் கார்மேகத்தை போல இருந்துச்சப்பா, அதை முற்று நான் அகற்றி விட்டேன். கரங்களை கொட்டி தேவனை வந்து மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மீறுதல்களையும் உன் பாவங்களையும் நான் அகற்றி விட்டேன். என்னிடத்துல திரும்பு, என்னிடத்துல திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். பார்த்தீங்களா எவ்வளவு அன்போடு சொல்றாரு பாருங்க. என்னிடத்துல திரும்புப்பா மகனே, மகளே, என்னிடத்துல திரும்பிடு போதும். ஏன்னா உன்னுடைய மீறுதல்களையும், உன் மீறுதல் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, மேகத்தை போல இருந்துச்சான். உன் மீறுதல்கள் மேகத்தை போலவும் பாவங்கள் எப்படி இருந்துச்சான், கார் மேகத்தை போல இருந்துச்சுப்பா. அதை நான் தான் அகற்றினேன், உங்களை விட்டு நான் தான் அகற்றி விட்டேன். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இடத்துல திரும்பினா போதும், உன்னை மீட்டு கொண்டேன். இடத்துல திரும்பிடு, திரும்பிடு. இனி மீறுதலும் பாவமும் உன்னை மேற்கொள்ளாது, நினைக்கப்படுவதில்லை, உன்னை மேற்கொள்ளாது, வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நீங்கள் நான் என்ன செய்யணும்னா, நான் தேவ சமூகத்தில் ஆர்ப்பரித்து அவர் ஆமகிழணும், துதித்து ஸ்தோத்தரித்து நான் மகிமைப்படுத்தணும். ஏனென்று சொன்னால், நம்முடைய தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால தான், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால தான் எல்லா பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மீறுதலுக்கும் நம்மளை விலக்கி நம்மளை காக்கிற தேவனாகவே இருக்கிறார். அவர் மனப்பூர்வமாய் மன்னிக்கிற தேவனாகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களை, மீறுதல் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக சில காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையாகவே இருக்கலாம், நன்மைகள் தடையாகவே இருக்கலாம், கிருபைகள் தடையாகவே இருக்கலாம். ஆனால் இந்த 2வது மாதத்தில் தடையை நீக்கிற தேவன் உன் மீறுதல் எல்லாவற்றையும், உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும், அது மேகத்தை போலவும் கார் மேகத்தை போலவும் இருந்தவைகளை நீக்கிவிட்டு நீ இடத்துல திரும்ப நான் உன்னை மீட்டு கொண்டேன்னு சொல்லுகிறான். ஆகவே மீட்டெடுத்த தேவன் நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். அந்த 2வது மாதத்தில் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு, ரெட்டிப்பான நன்மையை பெறுவதற்கு, ரெட்டிப்பான வரங்கள் கிருபைகளை பெறுவதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்துவார், நம்மளை பலப்படுத்துவார், நம்மை நடத்துவார். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, உபாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால், பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்திலும் எகிப்தில் நின்றும் அதன் ராஜாவாக பார்வோன் கையிலிருந்தும் உங்களை மீட்டு கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவன் நம்முடைய மீறுதலிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மளை மீட்டு கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த அடிமைதன ஆவிகள். பிரியமானவர்களே, அடிமையாய் எகிப்தில் எப்படி இருந்தோம், அடிமையா இருந்தோம். ஆளோட்டின் நிமித்தம் பட்ட வேதனைகள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது, உபத்திரவம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது, நெருக்கங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. தேவன் சொன்னார், உன் நெருக்கத்தை நான் பார்த்தேன்ப்பா, உன் உபத்திரத்தை நான் பார்த்தேன்ப்பா, உன் கூக்குரலின் சத்தத்தை கேட்டேன்ப்பா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறங்குனப்பா, உன்னை விடுவிக்கும்படியாய், உன்னை மீட்கும்படியாய், உன்னை தப்பு வைக்கும்படியாய், அதிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான் இறங்கினேன் அப்படின்னு சொன்னார். அது எப்படியா? கர்த்தர் பலத்த கையினாலும் கைகளினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் நின்றும் அதன் ராஜாவாக பார்வோன் கையின் நின்றும் உங்களை மீட்டு கொண்டே. கர்த்தர் என்ன செய்தீங்களா? மீட்டெடுத்த தேவனாக இருக்கிறான். நமக்கு எதிராக போராடி கொண்டிருந்த எல்லா போராட்டத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் புத்திரர் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரருக்கு பின்தொடர்ந்து வந்தாங்க. பார்வோன் சேனைகள், குதிரைகள், யுத்த வீரர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுங்களா? அவங்க பயந்தாங்க. ஆனால் மோசே தேவனை நோக்கி முறையிட்டார். தேவன் சொன்னார், அப்பா நீ முறையிடுகிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல். அதை தண்ணி என்ன செஞ்சுடு, சமுத்திரத்தை பிளந்து விடுப்பா அப்படின்னாரு. பிளந்து விட்ட உடனே என்ன ஆணுச்சு தெரியுங்களா? வெட்டாந்தரையா 2 குவியலாக தண்ணீர் செய்து குவிந்தது. வெட்டாந்தரை பாதையை, தேவன் வழியை என்ன செய்தார்? உருவாக்கி கொடுத்தார். வழியை திறந்து கொடுத்தார். வெட்டாந்தரையில் என்ன செய்தார்கள்? இவர்கள் நடந்து போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேவன் வழியை திறந்து கொடுக்கிறவர், வழியை திறந்து கொடுக்கிறவர். ஒருவரும் திறக்கக்கூடாத வழியை திறக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். ஒருவரும் பூட்டக்கூடாத வாசலை பூட்டுகிறவர் தான் நம்முடைய தேவன். அவர் பூட்டினார்னா யாராலையும் திறக்க முடியாது. அவர் திறந்துட்டார்னா யாராலையும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, பார்த்தீங்கன்னா எகிப்தியர் உங்களை பின் தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள், குதிரை வீரன் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவங்களினாலும் நான் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் அது மகிமைப்படும்படியாகவே தேவன் பார்வோனுடைய இருதயத்தை என்ன செய்தாராம்? கடினப்படுத்தினாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலருடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்குன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்குது. ஆண்டவருடைய நாமம் என்ன செய்ய போகிறது? மகிமைப்பட போகிறது, மகிமைப்பட போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களினாலும் அவன் குதிரை வீரன் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்படி நாமும் அது மூலமா என்ன செய்யறதாம்? மகிமைப்படுமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசிச்சு பாருங்க, யாத்திராவும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 20, 21 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 20, 21. பிரியமானவர்கள், அது எகிப்தியரின் சேனை ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள். 14ஆவது அதிகாரம் 20, 21. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இரவுதான், இருளுதான். ஆனா இஸ்ரவேல் புத்தருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது என்னவா இருக்கிறது? வெளிச்சமா இருக்கிறது. வெளிச்சமாயிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினார். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். கரங்களை கொட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வெட்டாந்தரையில், சமுத்திரத்துலயா ஐயா, சமுத்திரத்துல தண்ணி 2 குவையலா என்ன செஞ்சுட்டு
குவிந்தது. பாதை விட்டார் ஆண்டவர். இப்ப வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து சொல்றார் பாருங்க, அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிரகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான சம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து பார்த்தது மாத்திரமல்ல, அவர்கள் கூட்டமாய் கூடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேவன் பார்த்தது மாத்திரமல்ல, அந்த சேனையே கலங்கடித்து அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அப்பா, எகிப்தியர் விரோதமாய் தேவன் அவங்க பக்கமாய் இருந்து அவங்க பட்சத்தில் இருந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோனுடைய கைக்கும் எகிப்தியனுடைய கைக்கும் தேவன் விலக்கி நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓடி போவோம். சத்துரு சொல்லுகிறான், ஓடி போவோம். இனி நம்ம தப்ப முடியாது, இனி நம்ம தப்ப முடியாது, நம்ம காரியம் இனி பழிக்காது, இனி அவங்கள்ட்ட பழிக்காது. அதனால ஓடி போவோம்னு சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்களில் மேலும் அவருடைய குதிரைகள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்கள் கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். கரங்களை கொட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் சத்துருக்களை இப்படிதான் முறியடிப்பார், சத்துருக்களை இப்படிதான் மடங்கடிப்பார், சத்துருக்களை இப்படிதான் கலங்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவர்கள் எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனும் தப்பவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. இன்று கண்ட எகிப்தியனை நீர் என்றைக்கும் காண மாட்டீர், இன்றைக்கும் காண மாட்டீர். அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் என்ன செய்கிறவர்? நிறைவேற்றினார். இந்த நாளில் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பயப்படாதப்பா, நான் உன்னை மீட்டு கொண்டேன், சத்ருவிலிருந்து உன்னை மீட்டு கொண்டேன், பொல்லாத மனிதனுடைய கையிலிருந்து அவன் எண்ணத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேங்கிறாரு. உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னோடு இருக்கிறேனப்பா. என்ன சொல்லி அழைத்தவரா? பேரை சொல்லி அழைத்தவர். நீ என்னுடையவனுங்கிறாரு. அவருடையவர்களாக இருக்கிறோம், தேவனுடையவர்களாக இருக்கிறோம். அதனால நம்மளை என்றோ எந்த ஒரு சக்தியும் நம்மளை அசைக்க முடியாது, எந்த ஒரு பொல்லாத கிரியையிலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு ஜெயமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 30வது வசனத்தை வாசித்து பாருங்க. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கண் கண்டு செய்யா, கண் காண வைத்தார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13வது வசனம் சொல்லுது பாருங்க, 15:13. இன்றைக்கு அப்பொழுது நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினால அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர். கரங்களை கொட்டி தேவனை வந்து மகிமைப்படுத்துங்க. அவர் பலத்தினால தேவன் அவரை வழி நடத்துகிற தேவன், நமக்கு பக்கபலமாக இருக்கிற தேவன், நமக்கு துணையா இருக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப கலக்கம் இருக்குதா? பயம் இருக்குதா? இல்ல. தேவனுடையவர்கள் நாமலாம், கர்த்தருடையவர்கள் நாமலாம். அவர் நம்ம பேரு சொல்லி அழைத்து நீ என்னுடையவாப்பான்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப அவருடையவர்களா இருக்கிறவங்க பயப்படலாமாயா, கலங்கலாமா? பயப்படவும் கூடாது, கலம் கூடாது. பலம் கொண்டு எப்படி இரு? திடமனதா இருப்பா சொல்றாரு. நீ பலம் கொண்டு திடமனதா இரு. உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உனக்கு முன்பாக போய் எல்லா தடைகளை தகர்த்து கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? நேர்த்தியாய் செபையாய் நடத்துகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, வாசிங்க. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். யாருக்குள்ள இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் யாருக்குள்ள இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை தரித்து கொண்டார்களோ, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுகிறார்களோ, அவர் நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் இறங்கி அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் வல்லமை வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் பயங்கரமானவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே சத்துருக்களை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. பொல்லாத மனிதர்களை குறித்து பயப்படவே கூடாது. எரேமியா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனத்தை வாசிங்க பாப்போம். எரேமியா 1. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் சொல்லலையா, கர்த்தரே சொல்லுகிறார். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். வரதான் செய்வான். சாத்தான் விட்டுருவானா? பிசாசு விட்டுருவானா? விட மாட்டான். யுத்தம் பண்ணதான் செய்வான். பொல்லாத மனுஷங்களை போந்து நமக்கு விரோதமாய் எழும்பதான் செய்வான். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். பாத்தீங்களா? அதான் வாக்குத்தத்தம். உன்னை என்ன செய்ய மாட்டாங்க? மேற்கொள்ள மாட்டாங்க. வரும் துன்பங்கள், வரும் துயரங்கள், வரும் கஷ்டங்கள், வரும் போராட்டங்கள், வரும் நிந்தனைகள், வரும் அவமானங்கள், வரும் ஏச்சுகள் பேச்சுகள், வரும் எல்லாமே வரும் தான். ஆனால் அது ஒன்று உங்களை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று உங்களை மேற்கொள்ளாது. அவையிலிருந்து கர்த்தர் நம்மளை நீங்களாக்குறவர், அதிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவர், அதிலிருந்து நம்மளை தப்புவிக்கிறவர். பொல்லாத மனுஷனுடைய எண்ணங்களுக்கு நம்மளை விலக்கி காக்கிற தேவன். அவர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கிறார். அதனால ஒன்றை குறித்தும் கலக்கம் வேண்டவே வேண்டாம் தான் சொல்லுகிறாரு. பாருங்க, அதே எரேமியா 15ஆம் அதிகாரம் 20-21 வாசித்து பாருங்க. எரேமியா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவி, யாருடைய கைக்கு? பொல்லாதவருடைய கைக்கு தப்புவித்து. அப்பா, அந்த மனுஷனா பொல்லாதவன், ஐயோ அந்த மனுஷியா பொல்லாதவள், அப்படிப்பட்டவருடைய கைக்கு தேவன் தப்பு வைக்கிறவர், நம்மளை ரட்சிக்கிறவர், நம்மளை விடுவிக்கிறவர். கர்த்தருக்கு நம்மளை மீட்டு கொள்ளுகிறவர். அவர் நம்மோடு இருக்கிறார்.
நம்மோடு இருக்கிறார். இருக்கிறார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. வேதம் அப்படிதான் சொல்லுது. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாத மகனே மகளேங்கிறாரு. அவர்களோடு இருக்கவும் விரும்பாத. ஏன் அவங்கள்ட்ட போய் இருக்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும், அந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் பொல்லாத எண்ணத்தோட இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஆமா, அவங்க நடுவில் நாம என்ன செய்ய வேண்டாம், இருக்க விரும்பாரு. பக்கத்துல கூட உட்கார நிக்க கூட வேண்டாயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்றாரு, நான் உன்னை பொல்லாதவர்கள் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். பலவந்தமா வாரானுச்சுங்க, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கானுச்சுங்க, நித்தமும் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கானுச்சுங்க, போராடி கொண்டு இருக்கானுச்சுங்க. அவனை கைக்கு தேவனை நீங்களாக்கி என்ன செய்யறவரு? விடுவிக்கிறேன், விடுவிப்பேன், விடுவிப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை கனப்படுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, சோர்ந்து போக வேண்டாம். தேவன் நமக்காக அற்புதம் செய்கிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்கு ஜெயத்தை உண்டு பண்ணுகிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் நம்மோடு இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே உபாகமம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து, அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து, அவர்கள் அழிய மட்டும், அவர்கள் அழிய மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். கலங்கடிப்பார். ஐயா, கடைசி வரலாம் அவங்க கலங்கடிச்சிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா. ஆனா நீங்கள் நான் என்ன செய்ய, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துடணும், ஒப்பு கொடுத்துடணும். அப்பா யுத்தம் கர்த்தருடையன்னு சொன்னீங்கப்பா, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நான் உன்னோடு வழக்காடுவேன், நான் வழக்காடுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்கள் பார்த்துக்கங்க. பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துடணும்? ஏசாப்பட கொடுத்துடணும். பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அமைதியாக இருக்கணும். ஒருவேளை வெட்கப்படுகிற சூழ்நிலை போல வரும், ஆனால் வெட்கப்பட மாட்டோம். அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். நம்ம ஒருபோது வெட்கப்பட்டு என்ன செய்ய மாட்டோம், போகவே மாட்டோம். ஒருவேளை அப்படி வெட்கப்பட்டு போன சூழ்நிலை வந்துச்சா, தேவன் சொல்லுகிறார், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். ஹல்லேலூயா. என்ன பலன்? ரெண்டத்தனையாய் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வெட்கப்படுத்துறாங்களா? வெட்கப்பட்டு போயிட்டீங்களா? ஒருவேளை கர்த்தர் அந்த இடத்துல அவர் என்ன செய்ய, ரெட்டத்தனையான பலனை கட்டளையிடுவாராம். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சந்தோஷம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். என்ன மகிழ்ச்சி? நித்திய மகிழ்ச்சி. என்றென்றைக்கு அழியாத எடுபடாத மகிழ்ச்சினால நாம் நிரப்புவார். தேவன் கொடுத்து நம்மை நடத்துவார். அதனால ஒருபோதும் நாம் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. திடமனதோடு நின்று கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய, வைராக்கியமாய் சாட்சியாய் வாழ, சத்தியத்திற்காய் வாழ, சபையில நிற்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோம்னா போதும். நித்திய மகிழ்ச்சினால கர்த்தர் நிரப்பி அவர் இரட்டத்தனையான பலனை கொடுத்து, அவர் பாகத்தில் சந்தோஷப்படும்படியான கிருபையை கொடுத்து தேவனமே நடத்துவார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நம்முடைய சந்ததியே ஜாதிகள் நடுவிலும், நம்முடைய சந்தனமானத பிரியமானவர்கள் ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். நம்மளை அறியாதவங்க ஒருவருமே இருக்கவே முடியாது. நம்ம பேரு தெரியாதவங்க ஒருவருமே இருக்க முடியாது. நம்ம குடும்பத்தை தெரியாதவங்க ஒருவருமே இருக்க முடியாது. நம்முடைய சபையை தெரியாதவங்க ஒருவருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வாரு? அறியப்பட்டு வச்சிருவாரு. எல்லாம் அறிந்து கொள்ளும்படியான வழிவாசலை திறந்து கொடுத்துருவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க. அதே ஏசாயா 61ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும்
அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கரங்களை கொட்டி தேவனத்தை மகிமைப்படுத்துங்க. ஐயா, உங்களை பார்க்கிற, உன்னை பார்க்கிற, உங்களை பார்க்கிற, உங்க குடும்பத்தை பார்க்கிற, உங்க பிள்ளைகளை பார்க்கிற அவர்கள் என்ன செய்வாங்களாம்? கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இவங்கெல்லாம் யாருங்க? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட சந்ததி, தேவனுடைய கரத்தில் இருக்கிற சந்ததி. தேவன் இவர்களோடு கூட பலத்த கையினால், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் என்ன செய்கிறவர்? நடத்துகிற பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அறிந்து கொள்வார்கள். நம்மளாம் அறியப்பட்டிருக்கிறோம். நம்மள என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அறியப்பட்டு இருக்கிறோம். அறியாதவங்க ஒருவருமே இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் என்ன செய்வாங்களாம்? எங்க வருவாங்களாம்? எந்த இடத்துல உதிக்கிறோமோ அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஹல்லேலூயா. உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அது எவ்வளவு அதிகாரம் உடையவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நடந்து வருவாங்க. உன் இடத்துல தான் நடந்து, உங்ககிட்ட தாங்க வருவாங்க. உங்களிடத்துல வந்தாதான் ரட்சிப்பு உண்டாகுமா? உங்களிடத்துல வந்தாதான் விடுதலை கிடைக்குமா? உங்களிடத்துல வந்தாதான் ஆசீர்வாதம் பெற முடியுமா? வருவாங்க. தேவன் கொண்டு வருவார். ஏன்னா நீங்கள் நானும் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கிறோம். அறியப்பட்டிருக்கிறோம். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அறிந்து கொள்ள வேண்டுமா? நம்மளை அறிந்து கொள்ள வேண்டுமா? நம்ம குடும்பத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? நம்ம பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒன்று செய்யணும், கர்த்தரிடத்தில் திரும்பணும். கர்த்தரிடத்தில் திரும்பணும். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. சகரியா 9:12. ரெட்டிப்பான் நன்மை தருவதற்கு அவர் என்ன செய்யறார் சொல்றாரு? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புக, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். நாளைக்கல்ல, இன்றைக்கே தந்துருமாப்பா. இன்றைக்கு தந்துருவேன். இந்த 2வது மாதத்தில் 1 தேதியில் அதிகால வேலையில் இப்போ தந்துருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தகுதியுள்ளவர்களாக இருந்து பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நாளைக்கல்ல, இன்றைக்கே தந்துருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாலை வேலையில் இல்லை, இந்த கால வேலையிலே பெற்றுக்கொள்ளுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அரணாகிய இயேசு இடத்துல திரும்புங்க, ரெட்டிப்பான நன்மை. அதாலும் சொல்றேன், என்னிடத்துல திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். என்னிடத்துல திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். நீ என்னுடையவனா இருக்கிறபடினால, என்னிடத்துல திரும்பினபடினால ரெட்டிப்பான நன்மை உனக்கு இன்றைக்கு தருவோம்ப்பா. இன்றைக்கு தருவேன். நீ நின்று கொண்டு, நீ நின்று கொண்டு இன்றைக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? நான் செய்யும் ரட்சிப்பை பாருங்க. நின்று கொண்டு பாருங்க, நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எதிராக வந்த சத்துரு, உங்கள் குடும்பத்துக்கு எதிராக வந்த போராட்டத்தின் ஆவிகள் எல்லாம் சுக்குநூறாய் இன்றோடு அழிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய தினத்தை கர்த்தர் அழித்து போட்டுருவார். நாளை தினம் அல்ல, இன்றைக்கே அழித்து போட்டுருவார். இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட்டுருவாரு. ஒன்று கவலைப்படாதீங்க. இன்றைக்கு நாளைக்கு அல்ல, இன்றைக்கே ரட்சிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த ரெட்டிப்பான நன்மை பெற்று, ரட்சிப்பை பெற்று, விடுதலை பெற்று, சுகத்தை பெற்று, ஆசீர்வாதம் பெற்று, தேவனாலே அறியப்பட்டவர்களாக இருங்க. நாம் அநேகர் நம்மளை அறிந்து கொள்ளும்படியான கிருபையை தேவன் கொடுத்து, அவர் ஆச்சரியமாய், அதிசயமாய், அற்புதமாய் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை தேவன் கொடுத்து அவர் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகையினால அவரை நாம் இறுக பற்றி பிடித்து கொள்வோம்.
அவரையே நாம் சார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இரட்டிப்பான நன்மை கொடுத்துருவார். கிருபையின் மேல் கிருபை, வல்லமையின் மேல் வல்லமை, மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலன் தேவன் நமக்கு கொடுத்து அவர் ஆச்சரியமாய், அதிசயமாய், அற்புதமாய் அவர் நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த ரெண்டாவது மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், இப்படிப்பட்ட ஒரு பக்குவம், இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏசப்பா அரணாய் இருக்கிற உம்மிடத்தில் நாங்கள் என்ன செய்யட்டோம்? திரும்ப உதவி செய்யுங்கப்பா. இடத்துல திரும்ப உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஆண்டவர் உமக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரை உமக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஜீவ பலியா என்ன செய்கிறோம்? ஒப்பு கொடுக்குறோம். ஏற்றுக்கொள்ளும் அப்பா. என் நடத்துங்க ஆண்டவரை. எல்லாரும் நாம் கேட்போமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். எல்லாம் முழங்கால் படிட்டு